ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான அரிசி மாவு கோலம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடுற மாதிரியான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவை ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். அடுத்தது செம்மண்ணும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கலருக்காக அரிசி மாவில் ரெட் கலருக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கலர் வேணும்னா அதுக்கே மாதிரி ஃபுட் கலர்ஸை அரிசி மாவில் கலந்துக்கோங்க. கோலம் போடுறதுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டுடலாம், ஈஸியாகவும் போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு இன்னொரு மெத்தடில் போடுவாங்க, துணி வச்சு அழுத்தி போடுவாங்க. அப்படி போடும்போது கை வலிக்கும். அதே இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அரிசி மாவு கோலம் போட கற்றுக்கலாம். நான் இப்போது ஒரு சிம்பிளான கோலம் போட்டு காட்டுறேன். அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலர்ஸ் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கொடுத்துட்டு மேலே இன்னொரு தடவை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் கோலம் பிரைட்டராக இருக்கும். செம்மண் இப்படி நம்ம கலந்து ப்ரஷ் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக வரும். நம்ம எவ்ரிடே கோலம் போடும்போது கூட இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம செம்மண் கொடுத்தோம்னா கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா கூட இன்னொரு டெக்னிக், இந்த மாதிரி பட்ஸ் வச்சு கூட நீங்கள் கோலம் போடலாம். அதுலேயும் ரொம்ப அழகாக வரும். நல்லா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மெல்லிசா எப்படி நம்ம கோல மாவில் போடுவோமோ அது மாதிரி மெல்லிசா கூட நம்ம பட்ஸ் வச்சு போட முடியும். சூப்பராக அரிசி மாவில் கலர் கோலம் போட்டாச்சு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.